நீங்கள் தேவனை அறிந்த ஜனம். நீங்கள் தேவனை அறியாத ஜனம் அல்ல, நீங்கள் அறிந்த ஜனம். பரிசுத்த ஆவியானவர் என்பதே நம்முடைய பிதாவை குறிக்குது. அல்லேலூயா. இயேசுவின் செய்கைகள் மூலம் உங்களை உருவாக்கி, இயேசுவின் கிரியும் செய்கை மூலம் உங்களை இயேசுவுக்கு சொந்தமாக்கினவர். அந்த சொந்தமாக்கினவரை ஆளுகை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவராக்கும் நீங்கள் பார்க்க முடியாது, அவர் உங்களை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று நான் இதை தெளிவாய் பேசி உங்களை நான் புரிய வைக்கிறேன். பரிசுத்த ஆவியான முதல்ல உங்களை பிள்ளையாய் மாற்றுவார். உங்கள் உள்ளத்தில் தெளிவின் ஆவியை தந்து உங்களுடைய பிள்ளையை மாற்றுவார். இந்த பிள்ளையை மாற்றுறதுனால நீங்கள் தேவனுக்கு சொந்தம் என்று அழைக்கப்படுறீங்க. தேவனுக்கு சொந்தம் என்று நீங்கள் எல்லாருமே அழைக்கப்படுறீங்க. பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு சொந்தம் அல்ல. அதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி எதுக்கு தருகிறார் என்று சொன்னால், நீங்கள் அவரோடு உள்ள ஒரு உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை தான் பரிசுத்த ஆவியானவர். பின்பு ஒரு திருமணத்தை யாரும் சீக்கிரமாய் முறித்து போட மாட்டாங்க. அதே போல நீங்களும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கின்ற அந்த திருமண உடன்படிக்கை நீங்கள் முறித்து கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய உங்கள் வீட்டில் ஒரு தகப்பனார் பொறுப்பெடுக்கிறது போல நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுக்கிறார். ஏன் பொறுப்பெடுக்கிறான்னு சொன்னார், உங்களை இந்த ராஜ்யத்துக்கு வைப்பதற்கல்ல, இனி இதனுடைய அந்த சொந்த ராஜ்யம், நம்முடைய சொந்த ராஜ்யம் எங்கே அந்த பரிசுத்தாய் வந்ததோ, அந்த மீண்டும் மறுபிறப்பானமோ, அந்த மறுபிறப்பை தந்தவரிடத்திலேயாக்கு நம்ம வாழ போகிறோம். புரியுதா? அல்லேலூயா. ஆனபடி நீங்கள் அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கிறது அவர் காணவில்லை என்று சொல்லி. அவர் ஏன் பரிசுத்த ஆவியா இப்போ இருக்கிறான்னு சொன்னால், நீங்கள் மறைவிடத்தில் செய்கிற குற்றங்களையும், மறைவிடத்தில் செய்கிற பாவங்களையும், மறைவிடத்தில் அவருக்கு விரோதமாய் எதெல்லாம் செய்கிறோமோ அதை மறைந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நியாயத்தீர்ப்பின் நாளிலே இது வெளிப்படும். ரொம்ப தேங்க்ஸ். அதை எப்போதும் தெய்வ பயத்தோடு குடும்பத்தை நடத்துவதற்கும், தெய்வ பயத்தோடு முக்கியத்துவம் தேவனுக்கு மாத்திரம் கொடுத்து உலக காரியங்களே அதிகம் தலையிடக்கூடாது என்று வேண்டிக் கொள்ற. நீங்கள் உலக காரியங்களை தலையிடுறது வேறொன்றுமல்ல, அவரை குறித்து அறியாமல் இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியை அறியாமல் இருக்கிறதுனால தான் உலக காரியங்களில் நீங்கள் அதிகமாய் தலையிடுகிறது. உங்களை உலகத்தில் இருந்தாக்க அவர் மீட்டு கொண்டு வந்தார். ஜாதி இடத்தில் இருக்கும்போது உனக்கும் ஒரு பரலோகத்தை தரலாம் என்று சொல்லித்தான் அவர் மீட்டு கொண்டு வந்தார். மீட்டு கொண்டு வரும்போது அவரை நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது. அந்த மீட்டு கொண்டு வந்த பின்பு வசனம் மூலம் கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் ஆளுகைக்குள்ள கொண்டு வந்து பரிசுத்த ஆவியை தந்து உங்களை அழகாய் மீட்டு வைத்திருக்கதாக்கும். இப்போ உங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியை கெடுப்பதற்காக சாத்தான் திட்டம் பண்ணுகிறார். உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஹோலி ஸ்பிரிட்டை எப்படி கெடுக்கலாம்? நீங்கள் மறுதலிக்கும் போது கெடுக்கலாம். நீங்க அவருக்குள்ளே இல்லாமல் இருக்கும், அது கெட்டு போகும். நீங்கள் அவருக்கு பிரியமான வேலை செய்யாவிட்டால் கெட்டு போகும். அவருடைய ஆழத்துவத்தை நீங்கள் அறியாவிட்டால் அது கெட்டு போகும். உனக்கு ஆபத்து. ஐயா, என்னிடத்தில் இருக்கின்ற தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் ஆளுகை செய்ய விட வேண்டும். உன் குடும்பத்தில், வேலையிடத்தில், திருமணத்தில், துன்பமான எல்லா இடத்திலையும் நீ ஆவியானவரை ஆளுகை செய்ய விட்டு நீ ஒதுங்கி இருக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுதுங்க? இதைத்தான் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவியான உனக்கு முன்ன போன விடுதலை தான். ஆவியான உனக்கு முன்ன போன அற்புதம் தான். ஆவியான உனக்கு முன்னே போனால் பெரிய காரியங்கள் நடக்கும். அதான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செவையாக்குவேன் என்று ஏசாயால சொல்லப்படுகிறார். அப்ப ஆவியானவர் என்பதே பிதாவை குறிக்குது. அவர்களிருந்து வெளிப்பட்ட ஆவியிலிருந்து வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து
இப்ப நீங்கள் ஒரு காலம் வரை நீங்கள் அந்நிய மனுஷனாக இருந்த நீங்கள் அந்த கிறிஸ்துவின் முகாந்திரம் நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீங்க. இப்ப நீங்கள் கிறிஸ்துவை போல் ஆகணும், பூரணமாய் கிறிஸ்துவ போல் ஆகணும். அப்ப கிறிஸ்து தந்தைக்கு பிரியமா இருந்ததை போல, அப்படியானால் அவரே தேவன் தன் தகப்பனா இருக்கின்ற ஆண்டவருக்கு பிரியமா இருந்து வாழ்ந்ததை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியை நமக்கு வைத்து போனார். அதில் அவரோடு நீங்கள் வாழ வேண்டுமானால் பரிசுத்தம் வேணும். அந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்ப நீங்கள் கண்ணசைத்தாலும் காலசைத்தாலும் கையசைத்தாலும் அவர் காண்கிறார். அவர் உங்களை காண்கிறார். நீங்கள் குற்றம் செய்தால் அவரை காண்கிறார். ஓய்வு நாளை அவதூறு பண்ணால் காண்கிறார். எல்லாரும் காண்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லாம் காண்கிறார். உன் உள்ளத்துல சிந்திக்கிறது காண்கிறார். இது எல்லாத்தையும் நீங்க முதல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு பின்பாக நீங்க இயேசுவோட நடக்குவதற்கு பாருங்க. ஆமே. இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொன்னா சொல்லுங்க, சொன்னா பிதாதான். அல்லேலூயா. அந்த ஆவியை கொண்டுதான் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை கொண்டுதான் வானத்தை எல்லாம் உண்டாக்கினார். அந்த பரிசுத்தாவின் பலன்தான் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவின் ஊதல் தான் நீ மனுஷனாய் மாறினது. எல்லாம் அவர் செய்தார். அது கெட்டு போனாலும் அந்த ஆவி கெட்டு போனது. ஏதேன் தொழில் கெட்டு போனது. சண்டை நான் பேசுறேன், கெட்டு போனதுனால மீண்டும் அந்த ஆவி களங்கமாச்சு. அதனால நம்ம பாவிகளானோம், அக்கிரமக்காரர்களானோம். நம்முடைய பிதாக்களுடைய வழியில நடந்து மரணத்துக்கு ஏதுமாயிருந்த நம்மை மீண்டுமாய் நம்மளை திருத்தி, பல போராட்டங்களை திருத்தி சீர்படுத்தி உருவாக்கி அந்த ஆவியை மீண்டும் தந்து உங்களை உயிர்ப்பித்து வச்சிருக்கிறார். இதை நீங்க களங்கப்படுத்த கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்துக்கோ திருமணங்களுக்கோ சடங்குகளுக்கோ ஆச்சாரங்களுக்கு நீங்கள் முரண்படம் கொடுத்தால் அந்த ஆவி உங்களுக்குள்ள செத்து போய்விடும். பின்ன அந்த தப்ப முடியாது. தீத்து நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கல நான் மாறி தருவேன். இதுதான் என்னுடைய போதனை, உங்களை அழிப்பதற்கல்ல. ஹலோ, உங்களை அழிப்பதற்கல்ல. இந்த போதனை எங்க நிற்கும் தெரியுமா? பரலோகத்தில் போக நிற்கும். அங்கத்தான் நீங்க பதில் சொல்ல போறீங்க, நானும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால ஜாக்கிரதையாய் மனம் திரும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா இப்ப நீங்க வந்ததுனாலே பரலோகம் போக முடியாது. பைபிளை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். தன் ஜீவனை இழக்காவிட்டால் ஒருவனும் பரலோகம் போக முடியாது. கோதுமை நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் ஒருவனும் பரலோகத்தில் போக முடியாது. தன் சரீரத்தை பலி செலுத்தாவிட்டால் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. உங்களை பயப்படுத்துவதற்கல்ல, அந்நிய ஊழியக்காரர்கள் பேச எனக்கு தெரியும். உங்களை மகிழ்ச்சியாக்கி விடுவதற்கு கொஞ்சம் ஆளு கூட கிடைக்கும். கடைசி நானும் போக முடியாது, நீங்களும் போக முடியாது. நான் கற்றுக்கொண்டதை சரியா போதித்தது ஆனகணும். அல்லேலூயா. ஆவியான உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால் ஆண்டவருக்காக இயேசு சரீரம், கிறிஸ்துவாய சரீரம், ஆண்டவருக்கு பலி செலுத்தப்பட்டவர் நீங்களும் பலி செலுத்தினால் மாத்திரம்தான் ஆவியான உங்களோட தங்கி இருப்பா. பின்ன நீ பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்த்துக் கொள்வார். உன் கணவனை பார்த்துக் கொள்வா, உன் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்வா, எல்லா காரியம் பாதுகாத்துக்கொள். நீ ஜெபித்த அத்தனை காரியத்துக்கும் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியுடைய ஆழத்துவத்தை குறித்து பார்ப்போம். அவரை பார்க்க முடியாது, இங்க நிற்கிறாரு. அவரை காண முடியாது, உங்க பக்கமா வருகிறாரு. யாருக்கிட்ட வருகிறார்? கீழ்ப்படியாதவர்கிட்ட துக்க முகத்தோடு வந்து வேதனையோடு நீங்கி போறான். ஒரு திருமண உடன்படிக்கையில மனைவி புருஷன் பிரிகிறது போல அவங்களிலிருந்து பிரிந்து சதா காலங்கள் மாறி போறான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எரேமியா தீர்க்கதரிசிகளை கொண்டு உபதேசித்து 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 கீழ்ப்படியாம போனதுனால 3 முறையாக 4600க்கு மேலாக ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள் பாபிலோனுக்கு. பேசி பேசி பார்த்தா அவங்க மாறதே கிடையாது. சிறைப்பட்டு போனார். அந்த சிறைப்பட்டு போகும்போது அவங்க கஷ்டம் என்ன, அந்த சிறைப்படுத்தும் போது யூதாவுடைய கஷ்டம் என்னவென்பதை நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கைசலாம். அந்த ஜனங்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க என்பதை ஆவியானவர் சொல்ல. உங்களுக்கு என்ன கவலை? கொஞ்சம் ஆண்டவரை ஆராதித்தா, ஆண்டவருக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தவங்க ஒன்று எங்களை என்ன செய்ய போகிறது? நீ நம்ம கற்றுக்கொள்ளுற பிளேஸ் தானே சபை. இது ஒரு காலேஜ் தானே. நல்லா கற்றுக்கொள்ள வேண்டாமா? நான் நல்லா கற்றுக் கொடுக்க வேண்டாமா? நான் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டாமா? அப்பதானே கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப ஆவியானவரை குறித்து கொஞ்சம் காரியங்களை இங்க புரிந்து கொண்டு செயல்படுங்க.
உங்க வீட்டில் ஆவியானவர் தங்க வைங்க. இருதயமாகிய ஆலயத்திலே ஆவியானவர் தங்க வைங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வெளிப்பாடு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு சீக்கிரம் படிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். நல்லா புரிஞ்சுடுங்க. கன்வென்ஷன் கூட்டம் அல்ல, அது ஒரு தாராபாரா போற ஒரு கூட்டம். பின்ன ஒரு ஜப கூட்டம் அல்ல, அது வந்து போற ஒரு கூட்டம். சபை என்பது ஒழுங்குபடுத்துகிற இடம், சீர்திருத்தம் உண்டாக்குற இடம். இந்த சீர்திருத்தம் உண்டாக்குற இடத்தை யாருக்கும் பிடிக்காது. இப்ப இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, சீர்திருத்தம் உண்டாக்கி பாருங்க, பிடிக்காது சின்ன பிள்ளைகளுக்கு. அதை போலதான் சபையும். நீங்கள் குழந்தையா இருக்கிறதுனால இந்த சீர்திருத்தம் உங்களை உண்டாக்குறது பிடிக்காது, கஷ்டமாக்கும். அல்லேலூயா. அதிலே தெளிந்த பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்கு மாத்திரம் தெரியும் இது உண்மைத்தான், இதில் அடங்கினால் மாத்திரம் தான் தப்ப முடியும். அல்லேலூயா. சீர்திருத்தத்துக்கு ஒரு விசுவாசி வராவிட்டால் அந்த வீடு அழிந்துவிடும் சீக்கிரமாய். இன்னும் ஆண்டவரை கர்த்தர் சொல்லுற சீர்திருத்தத்துக்கு வராத வீடுகள் மாத்திரமல்ல, அதில் இருக்கின்ற அநேக கணவன்கள் வருநாள் வியாதியாகி, நல்லா புரிஞ்சுருங்க, வியாதியாகி படுக்கையோட தான் இங்க வர போறாங்க. இப்பவே நான் கொல்ல அவங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் பட்டினி ஆவார்கள். மனைவிக்கு கஷ்டம் என்று சொல்லி அவர்களை உயிரோட வைத்திருக்கிறேனே தவிர வேற ஒன்றும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் தலையெடுத்து வரும்போது நான் செய்ய வேண்டிய கிரியை பயங்கரமா செய்வேன். இதை உணர்கிற ஸ்திரீகளாலும் சரி புருஷர்களாலும் பாக்கியவான்கள். பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டும் போது அந்த வீட்டின் மேல் சாபம் வரும். அந்த சாபத்தின் முகாந்திரம் அதுக்கேற்ற ஊழியக்காரர்களும் உண்டு. அதுக்கேற்ற ஊழியக்காரர்களும் சாபத்தில் நீ நல்லா இருக்கிறாய் என்று சொல்வதற்கு ஊழியக்காரர்கள் உண்டு. எதனால சாபம் வரும் என்பதை அவங்களுக்கு தெரியும். எதனால சத்திய வார்த்தை கேட்டும் தேவனுக்கு இடம் கொடுக்காவிட்டால் சாபம் வரும். ஆவியானவரை குறித்து சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். தன் ரத்தத்தை கொடுத்து மீட்டதுனால அப்போஸ்தலர் 20:28 அவர் கண்காணிக்கிறார். என்ன கண்காணிக்கிறார்? நீ பணம் உண்டாக்குறது கண்காணிக்கிறது அல்ல, நல்ல வீட்டில் இருக்கிறது கண்காணிக்கிறது அல்ல. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால பிசாசு உன்னை தாக்காதபடி அவர் எப்போது உன் ஆத்துமாவை விழித்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவராய் தேவன் உன் இருதயத்திலே கற்படிக்காம ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வஞ்சித்தது போல சபை வஞ்சிக்க கூடாது என்று சொல்லி, சபை விழுந்துவிடக் கூடாது என்று சொல்லி, சபை மகிமையாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் சபையிலே கண்காணித்து ஊழியக்காரர்களை பரிசுத்தப்படுத்தி ஊழியக்காரருடைய எண்ணங்களை கொடுத்து திட்டங்களை கொடுத்து பரிசுத்தங்களை பேசிக் கொண்டிருக்கிறான். காதுள்ளவன் கேட்க கடவான். நீங்க இந்த நாளில் மெச்சோடான விசுவாசி. நீங்கள் புறப்பட்டு போக வேண்டிய காலங்கள் கடந்து விட்டது. நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டு போவது அல்ல, நீங்கள் சிலராய் தெரிந்து கொண்டு குறிப்புகளை கேட்டுவிட்டு சில வீடுகளை சந்திக்கும் காலம் வந்துவிட்டது. சந்தித்து உங்க பரலோகத்துக்குரிய மீட்பை நீங்கள் பிக்ஸ் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லாம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. கடின உழைப்பின் நிமித்தம் தான் பரலோகத்துக்கு போக முடியும். கடின சிலுவையின் மூலம் தான் போக முடியும். கடின வேதனை மூலம் தான் போக முடியும். கடின துக்கத்தின் மூலம் தான் போக முடியும். கடின உழைப்பு, கடின துக்கம் இந்த உலகத்தை மறக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். மறக்க அவர்களுக்கு மாத்திரம்தான் பரலோகத்தை தவிர வேற யாருக்கும் அந்த வழி இல்லை என்று சொல்லி தயவாய் சபையே நீ அறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அறிய வேண்டுமானால் அப்போஸ்தலருடைய ஆழமான சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய சுவிசேஷம் இல்லாம கள்ள வழியில வந்த சுவிசேஷம் எல்லாம் வடக்கு பக்கமாய் சாத்தான் கொண்டு வந்தது. அவங்களுடைய சுவிசேஷத்தை நீங்கள் பயன்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த சபையானது கிறிஸ்துவாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிடணும், தூங்க கூடாது. ஹலோ, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தூங்கக்கூடாது, பேசுறதை கேட்கணும். சரியா? நான் பேசுறதை கேட்கணும். வயசாச்சுன்னு இருக்கக்கூடாது.
சோத்திரம் சொல்லிட்டே இருங்க, சோத்திரம் சொல்லிட்டே இருங்க, ஆண்டவர் நன்றி சொல்லிட்டே இருங்க. பரிசுத்தாவின் உங்களுக்கு கிரியை செய்வா. ஒன்று, பரிசுத்தாவின் ஆழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனுஷன் பேசுறது போல பேசுவா. பரிசுத்தாவின் ஆழத்துவம் உள்ளவர் என்பதை எவ்விதமாக நாம் அறிந்து கொள்வது? ஒன்று, அப்போஸ்தலர் புஸ்தகம் 13:2 பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பேசினார். அல்லேலூயா, ஆமென். தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய்வதற்காக பவுலையும் ஷீலாவின் நினைக்கிறேன், அல்லேலூயா, பிரித்து விடும்படி சொல்லுங்க. பிரித்துன்னு சொன்னா இவர்கள் கொஞ்ச கால அப்போஸ்தல உபதேசம் அறிந்தார்கள். பேதுருவிடத்திலிருந்தும் மற்ற மனுஷனிடத்திலிருந்தும் அநேக உபதேசங்கள் அறிந்தார்கள். அந்த உபதேசம் அறிந்ததனால பரிசுத்த ஆவியானவர் ஷீலாவிடத்திலும் பவுலிடத்திலும் வந்து தங்கினார். அல்லேலூயா, வந்து தங்கினார். வந்து தங்கும் போது இவர்களுக்கு தெரியாது, தங்கிட்டாரு. ஆனா எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். திகைத்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவரை கர்த்தர் ஆழத்துவம் உள்ளவர் சொல்லுகிறார், இவர்களை பிரித்து விடுங்கள். அப்ப பிரித்து விடுங்கள் சொன்னா ஊழியம் செய்ய கூடவா? கேப்டன் யாரு? இவங்க பேசுறதும், இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுறதும், இவங்களை சுகமாக்குறதும், எல்லா காரியத்தையும் நம்முடைய ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்க காரியத்தை, என் காரியத்தை பொறுப்படுத்தி செய்ய வேண்டுமானால் நீங்கள் புறப்பட்டு போய்த்தான் ஆக வேண்டும். கர்த்தர் பிரித்து விடுகிற ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமாகும் போது நீ திகைத்திருக்க வேண்டாம். நீ உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தருக்காய் செய்வேன் என்று சொன்னால் உனக்கு முன்னும் பின்னுமாய் நின்று கர்த்தர் தேவையான ஞானத்தை பேசும்படி கிருபை தருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஆழத்துவமான ஆவி நல்ல ஒரு மனுஷன் தட்டும் போல, மனுஷன் தட்டி சொல்லும் போல, இவர்களை ஊழியத்துக்கு அனுப்புன்னு சொல்லுவது போல அது செய்யும். அது அந்த ஆழத்துவமான ஆவி, அது உணர்வின் ஆவி. அந்த ஆவியை கெடுக்க கூடாது. அந்த ஆவியில பழகணும். நீங்கள் கள்ள விசுவாசி இருக்க எனக்கு பிடிக்கல. அந்த ஆவியில பழகி அவர் பேசுறதை கற்றுக்கொண்டு ஒரு 80 வயசு ஒரு 75 வயசு வாழ்கிற நீ அவர் செல்லுகிற வேலை நீ செய்தால் மாத்திரம்தான் நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும். காதுள்ளவன் சபைக்கு பேசுறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக சபைகள் மரித்துக் கொண்டிருக்கிறது போல நீங்கள் மரிக்க கூடாது என்று ஒரு இயக்கம் உண்டு. நீங்கள் அழியக்கூடாது என்று இயக்கம் உண்டு. நீங்களும் அழியக்கூடாது, உங்க பிள்ளைகள் யாரும் அழியாதபடி உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புண்டு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆவியானவர் பிள்ளைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன், சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவான். இன்றைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. தாறுமாறான ஓட்டம் இருக்கக்கூடாது, தவறான ஓட்டம் இருக்கக்கூடாது, இஷ்டம் மாதிரி ஓடக்கூடாது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது. அதை துக்கப்படுத்தாமல் தாறுமாறா ஓடாம, ஆண்டவரே நீர் என்ன பாதை வைத்திருக்கிறீரோ அந்த பாதையிலே ஓடுவதற்கு கிருபை தாரும், கிருபை தாரும். ஆமென், கிருபை தாரும் என்று சொல்லி கேட்டு நீங்கள் தயவு செய்து அந்த பாதையிலே ஓட ஆவியானவர் ஏவி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்கள் மெச்சூர்ட் ஆகும் போது உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது போல, மெச்சூர்ட் ஆகும்போது கிச்சன் வேலை கற்றுக்கொள்வது போல, மெச்சூர்ட் ஆகும்போது ஒரு ஆபீஸ் வேலை கற்றுக்கொள்வது போல, மெச்சூர்ட் ஆகும்போது பலவிதமான தொழில்கள் கற்றுக்கொள்வது போல, இதிலேயே நீங்கள் மெச்சூர்ட் ஆகவில்லை என்று கர்த்தர் கேட்கிறார். ஆவிக்குரிய காரியத்தில் மெச்சூர்ட் ஆக வேண்டுமா வேண்டாமா? அழிந்து போற உலகத்தில் இவ்வளவு மெச்சூர்டா நீங்க சிந்தித்தால் ஆவிக்குரிய காரியத்தை எவ்வளவு மெச்சூர்டா நீங்க சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டாமா? ஆனபடி மரணத்துக்குரிய கூட்டத்தில் இல்லாம தெளிவுள்ள கூட்டத்தில் இருக்கிற நீங்கள் ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஊழியத்தை பிரிக்கிறது கர்த்தர், ஆண்டவர். அது உன்னை சின்ன வயதிலே புடமிட்டு கொண்டிருப்பா, சின்ன வயதிலே உன்னை நெருக்கி கொண்டிருப்பா, சின்ன வயதிலே ஏவி கொண்டிருப்பா, சின்ன வயதிலே
உன் இஷ்டத்துக்கு நடக்கும் போதே அவர் வைத்திருப்பார். இன்ன வயசுல இவளை உருவாக்கி, இன்ன வயசுல இவனை உருவாக்கி என்னுடைய ஊழியத்துக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி நீ கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் மனசுல வச்சிருக்கிறார். பவுல் ஒரு கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே பழைய பாவம் முழுவதும் கற்றுக்கொண்டு ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை. அந்த தாய்க்கு பிறந்த பிள்ளை ரோமன் தகப்பன், தாய் யூதஸ்ரீ. அந்த யூதஸ்ரீ மோசேயுடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து பால் கொடுக்கிற வேளையிலே கற்று 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 அதுல பழகி பழகி பைத்தியம் பிடிச்சிருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஜனங்கள் அப்போஸ்தல உபதேசம் இல்லாமல் பைத்தியம் பிடித்திருக்கிற சபைகள். நல்ல பாட்டு பாடி குளிர வைக்கிறது, நல்ல தாளாட்டு கொடுக்கிறது, நல்ல மியூசிக் போடுறது, நல்ல அலங்காரமா காட்டுறது, பயங்கர சுவிசேஷம் பேசுறது. இதனால யாருக்கு ஒரு பலன் கிடையாது. அது அப்போஸ்தல உபதேசம் அல்ல, அது உலகத்துக்குரிய உபதேசம். அது சபையும் அல்ல, அது சபையும் அல்ல. அப்படி உள்ள இடத்தில் இருக்காதபடி விழித்தெழும்ப கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொல்லி தேவன் உங்களை கர்ப்பத்தில் பாவத்தில் பிறக்கும் போதே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால வேதனை உண்டு, துக்கம் உண்டு, பாரம் உண்டு, பிரச்சனை உண்டு, எல்லாம் உண்டு. அது கிறிஸ்து எனக்கு தந்த விலையேறப்பட்ட ரெஸ்பெக்ட் கொடுங்க, விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, உங்களை ஊழியத்தை அழைத்திருக்காரா? என்ன வேலை செய்யலாம் அது உண்மையா செய்ய பாருங்க. உங்களை பிரித்தெடுக்கிறாரா? அதை உண்மையா செய்ய பாருங்க. நீங்கள் ஊழியத்து போற இடத்துல ஒரு மனமா போங்க, ஒரே இருதயமா போங்க. அதிலிருந்து ஆண்டவர் ஒரு தள்ளி போட்ட உனக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து. உங்களை தள்ளி போடாம உண்மை உள்ள ஊழியக்காரி தந்த பொறுப்பை உண்மையை செய்தீங்க என்று சொல்லி நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே பழைய ஏற்பாடு அங்கே பவுலுடைய காலத்திலும் சண்டைகள், சில குழப்பங்கள் இருந்தது. அங்கே பரிசுத்தவானிடத்திலும் சில குறைகள் உண்டு. பவுல் சிலரை ஏற்றுக்கொண்டதில்லை. ஹல்லேலூயா. அதனால சண்டை வந்து பிரிந்ததெல்லாம் உண்டு. என்ற பவுல் அறிந்த ஊழியம் வேற, மற்றவங்க அறிந்த ஊழியம் வேற. பவுல் பூரணமா பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் கிருபையினால பூரணம் அறிந்திருந்த மனுஷனா இருந்தான். அப்ப ஆண்டவர் உங்களை ஆழத்துவம் உள்ள தேவன். ஒரு மனுஷன் வந்து கைபிடித்து ஊழியத்துக்கு விடுகிறது போல, ஒரு மனுஷன் தட்டி என்ன கிராமத்துக்கு போன்னு சொல்றது போல உங்களை ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தால் நீங்கள் அதிலே ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்ப நீங்க வாபாக்கலாம் இருக்கிறீங்களா? நீங்க வாபாத்து போன பள்ளத்து போக முடியுமாப்பா? ஹலோ அம்மமார்கள், சகோதரிகள், நீங்கள் பாபாத்து வந்து இங்க ஆராதிக்கிற டான்ஸையும் பார்த்து விட்டு போனா தப்பி போக முடியுமா? உங்க மேல கர்த்தர் வச்சிருக்க கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டாமா? ஊழியம் ஒரு ஆளுக்குள்ளதா? புதிய பாடலே அபிஷேகம் பெற்ற எல்லா பிள்ளைகளும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தெரியாதோ? உங்களுக்காய் மறைக்கப்பட்டு வைத்திருக்கின்ற பரலோக ராஜ்யத்திலே உங்களை கொண்டு போவதற்காய் அவன் ஊழியத்தை செய்து தயவு செய்து இயேசு வரும்போது ஆயத்தமா நிற்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். சில அம்மாமார்களுக்கு தெரியும் பிள்ளைகள் தப்ப முடியாதுன்னு சொல்லி, நீ தப்பலாம் இல்ல. சில சகோதரிமார்களுக்கு தெரியும் குடும்பம் தப்ப முடியாது, நீ தப்பலாம் இல்ல. பிள்ளைகளை பின்ன பாப்ப, நீ தப்பு முதல்ல. சில வேளை நீ விட்ட கண்ணீர் வந்து நிரம்பி இருக்கும், அதனால பிள்ளைகளை தூக்குவார்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் நினைச்சேன் என்னுடைய சுவிசேஷம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். சம்பவம் இப்ப எல்லாருக்கும் பிடிக்குது வெளியில எல்லாம். அல்லேலூயா, எல்லா சபைக்கும் பிடிக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் போல தோணுது. ஆமென், ஹல்லேலூயா. சிரிக்க வைக்க முடியல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதரிடம் பொய் சொல்லுவது போல அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வச்சு பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆமென். தேவனுடைய பிள்ளையே, உன்னை சாத்தான் அடிக்கடியாக உன் இருதயத்தை நிரப்புகிறானா என்று சொல்லி செக் பண்ணி பாரு. நான் ஆவியை பெற்றிருக்கலாம், நான் ஊழியக்காரனா இருக்கலாம், அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் பெற்றுக் கொண்டாலும் என்னை அவன் நிரப்புவதற்கு வருவான். அவனுடைய வேலை அதுதான். ஏதாவது ஒரு ஹோல் இருந்தா அது வழி எலியும் பல்லியும் வருகிறது போல அந்த துஷ்ட பிசாசானவன் நம்ம இருதயத்தை தவறான எண்ணங்களை நிரப்ப வரும்போது அந்த பரிசுத்த ஆவியான சொல்லுவான், கவனிச்சுக்க வருகிறான் துஷ்டன். ஹல்லேலூயா. அனானியா பெருமையினாலே ஆக்கும், விற்று கொண்டு வந்த பெருமையினாலே ஆக்கும். அதுக்கு மேலே படிக்கும் போது ஒரு மனுஷன் தனக்குண்டானதை உண்மையோடு விற்று உண்மையோடு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். இதை காதிலே கேட்டவுடனே அனானியாவும் தன்னுடைய சம்பத்தை அனானியா தன்னுடைய மனைவியாக சப்ராலுமாய் விற்று ஒரு பங்கு தேவையானதை ஒளித்து வைத்துவிட்டு மற்ற மீதி பங்கை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வச்சார்கள். இன்னத்த மாதிரி இல்ல, உடனே அந்த அன்னைக்கு உணர்வு இருந்தது. இன்னைக்கு அதிகமாக ஊழியர்களுடைய உணர்வு இல்லை. காரியம் சபைக்கு ஆசை இல்லை. அந்த உணர்வு தீர்க்க தரிசன ஆசை இல்லை, வெளிப்பாடை குறித்த ஆசை இல்லை. சபைக்கு அது ஆசை இல்லாம இருந்ததுனால அந்த அந்த உறவு பெய்கொண்டே இருக்குது. அல்லேலூயா. கைசலா பழைய நாள்ல பயந்தாங்க, இப்ப பயப்படுகிறது. அப்ப அதனாலதான் ஒரு பங்கை ஒளித்து அவர் கொண்டு வந்து பேதுடைய பாதத்தில் வச்ச உடனே பேதுரு கேட்க, அனானியாவே, நீ வித்ததுல ஒரு பங்கை எடுத்து ஒளித்து வைத்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தது என்ன என்று சொன்ன உடனே செத்தான். அப்படியானால் ஆண்டவர் அவனை அடித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இப்ப ஆண்டவர் அடிக்க இல்லையா? ஆண்டவர் கொல்லவில்லையா? அவர் ரொம்ப பாவமாட்டா இருக்கிறாரு, ரொம்ப முத்தம் பண்ணி கொண்டா இருக்கிறாரு. உங்கள் நிமித்தம் தான் அவங்க குடும்பத்தில் சிலர் அடிக்காதது, உங்க அழுகைனாலே குடும்பத்தில் தொடாத்தது, உங்க கண்ணீரினாலே குடும்பத்தில் தொடாத்தது. நீங்கள் மத்தியசமாய் நின்று ஜெபிக்காம துதிக்காம ஆண்டவரை விட்டு விட்டா எத்தனை குடும்பம் இருக்கும் என்ன சுடுகாடாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவரு கோபம் வராதா? பரிசுத்த ஆவியான கோபம் வருமா வராதா? பிதாவு கோபம் உண்டா? அதை போல கோபம் உள்ளவர் தான். அடித்தார், உடனே செத்து போனான். இவனை தூக்கி கொண்டு என்ன செய்தாங்க? அடக்கம் பண்ண போனாங்க. சாப்பிடால் மனைவியும் வருகிறாள், அவளுக்கு ஒரு கதிகேடு காலம். அல்லேலூயா. வந்து என்ன செய்கிறாள்? இதே பொய் தான் அவளும் சொல்லுகிறாள். பேதுரு சொல்லுகிறான், உன் கணவனை இப்ப அடக்கம் பண்ணி கொண்டு வந்த கால்கள் வந்ததுண்டு, நீ ஆண்டவரிடத்துல போய் சொன்னதுனால நீயும் அந்த இடத்துக்கு போவாய், போ. அவள் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியை கொண்டு, ஏன் தெரியுமா? சபையை சுத்திகரிப்பதற்காக, சபையை பயத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக, சபையை உருவாக்குவதற்காக, சபை அதிகமான பக்தி விருத்தியோடு பயத்தோடு சபை உருவாக்குவதற்கு அன்றைக்கு கிரியை செய்தார். அப்ப இன்றைக்கோ இன்றைக்கு திரளான வேசி கூட்டம் போலேயாக்கும் சில சபையில் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திர நேசிக்கிற பிள்ளைகளாக்கும் அதிகம். இதெல்லாம் பாவத்துக்குரியதா இருக்கிறது. அப்ப அது மனசுல, அவர்களுடைய மனசுல இருக்காது. நம்ம அவர் பார்க்க இல்லையா? கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப அதனால அவர் ஒரு மனுஷனை போல என்னை கண்காணிக்கிறார், மனுஷனை போல கவனிக்கிறார். என்னிடத்தில் கள்ளமோ கவிடமோ வஞ்சகமோ துரோகமோ என் ஊழிய பாதையிலோ சபையின் பாதையிலோ எனக்கு இருந்தால் அது இன்னி என்னோடு வரக்கூடாது. என்னை காண்கிற பரிசுத்த ஆவியான என் உள்ளத்தை அதிகமாய் கண்டுகொண்டு இருக்கிறதுனாலே இன்று முதல் பரிசுத்த ஊழியம், பரிசுத்த ஆராதனை குற்றமில்லாதபடி வாழ்வதற்கு தேவ தயவு கிருபை கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை சொல்லுகிறார். உங்களை எதுக்கு சபைக்கு கொண்டு வந்திருக்கா? எதுக்கு சபைக்கு கொண்டு வந்திருக்கா? வரப்போற பிரச்சனையை சொல்லி தருவதற்கு,
வாரம் வாரம் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, வாரம் வாரம் மறக்க கூடாதுன்னு சொல்லி வசனத்தை உபயோகப்படுத்தி உங்க இருதயத்துக்குள்ள தாக்கல் பண்ணுவதற்கு. அநேக வயசான சகோதரர்கள் எங்க உண்டு, அவர்கள் இன்னைக்கு ஒரு மூடு தெரியல, கொண்டையும் தெரியல. அவர்கள் வெறும் சப்பானி கிறிஸ்தவர்களாக்கும், வந்து சும்மா போறவங்களாக்கும். அவர்களை திருத்தவும் முடியாது, எந்த பாட்டம் வந்தாலும் அவர்களை திருத்தி கொண்டு போகவும் முடியாது. சுடுகாடுதான் வாழ்க்கை. நீங்கள் அதிலிருந்து தப்புவதற்கு ஒரு தெய்வ பயத்தை வைத்து நான் பரிசுத்த ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மனங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்லி யாரு பேசினா? ஸ்தேவான் பேசினா. மூப்பர்களிடத்துல, அறிவாளிகளிடத்துல. அவங்க அன்னைக்கு ஆபிரகாமுடைய கதையும் ஈசாக்கின் கதையும் மோசேயுடைய கதையும் சொல்லி இருக்க அவளை பார்த்து மனங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி பேசினான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவராய் தேவன் வந்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தெய்வ பயத்தோடு நீங்கள் அவரை சேவிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு நீங்கள் சேவித்து கர்த்தருடைய கர்த்தருக்கு என்று கொடுத்து, எதை கர்த்தர் அதை கொடுக்கணும். தசபாங்களை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஊழியங்களை நல்லா நடத்தணும். வேலைகளை என்னோட இணைந்து செய்யணும். அவங்க வேலைகளை செய்து உயிரை கொடுத்து நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் நீங்கள் குற்றமற்ற ஆடுகளாகவும் நானும் குற்றமற்ற ஆடுகளாகவும் கரெக்ட் நாள்ல கடைசி நாட்களில் அந்த பரலோகம் சேர்வதற்கு அந்த குற்றமற்ற ஆடுகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு குற்றமில்லாத ஒரு ஆடாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடின பிரசங்கம் பண்ணா 50 பேரோட இங்க இருக்க மாட்டீங்க. கடின பிரசங்கம் நல்லா பண்ண எனக்கு தெரியும். 50 பேரோட, 50 பேர் தெளிவுள்ளதா இருக்கும். 50 பேர் பரலோகத்துக்குரியதா இருக்கும். மற்ற யாரும் இங்க வர முடியாதுங்க. ஹலோ, அறியாம மக்கள் விளையாடி கொண்டிருக்காங்க சுற்றில இருந்து. உறங்கின என்ன, போன என்ன, வந்த என்ன, வரட்ட என்ன, உறங்க. பரிசுத்த ஆவியானவர் உறங்குற எல்லா வீடையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நீ உறங்குறாயோ, இன்னும் ஒன்ன பேசி தட்டி திருத்தி எடுக்கலான்னு பார்த்தா நீ தூங்கி கொண்டிருக்காயோ, நீ நல்லா தூங்கு, கடைசி வரை தூங்குன்னு சொல்லி சில வீடுகளை தூங்க வச்சு கொண்டிருக்கிறான். அங்கே சாத்தான் அவர்களை ஆராட்டி உறக்கி கொண்டிருக்கிறான். அவங்களுடைய எண்ணம் எல்லாமே செத்து போச்சு. யாரு தூங்க வைக்கிறது? சாத்தான். நல்லா உறங்க வச்சு உபவாச கூட்டம் போகாது, அது போராக்கம். சண்டே ஆனா கொஞ்சம் கழிஞ்சு போலாம், நல்லா வச்சிருக்கான். இந்த காலத்தில் நீங்கள் கர்த்தரை அறியாவிட்டால் என்னைக்கு அறிய போறீங்க? இந்த காலத்தில் பிள்ளைகளாய் சேர்ந்து கர்த்தரை துதிக்காவிட்டால் என்னைக்கு துதிக்க போறீங்க? கொஞ்ச காலம் தான் துதிக்க முடியும், கொஞ்சம் காலம் தான் உண்மையா இருக்க முடியும், கொஞ்சம் காலம் தான் உத்தமம் இருக்க முடியும். இந்த சரீரம் மறைந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே நம்முடைய உண்மையும் உத்தமும் வெளியிலிருந்து அங்க அழகாய் வெளியரங்கமாய் கர்த்தர் கொண்டு வர போறார். அதுக்கு முன்னே சபை தப்பித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் திட்டத்தை அறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவிக்குள்ளே வளர விடாமல் வலுசர்ப்பம் கூட நடக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க விடாமல் வலுசர்ப்பம் கூட நடந்து அந்த வலுசர்ப்பத்தின் கிரியையிலே உங்களை தள்ளி போடுவதற்காய் அதிகமாக வலுசர்ப்பம் பார்க்கிறது. 2-3 நாள் காத்திருந்து ஜெபித்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வலுசர்ப்பங்களை கொலை செய்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்டால் கர்த்தர் பரிசுத்த ஆவியான இந்த வலுசர்ப்பத்தின் கிரியைகளை உனக்கு அழித்து உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். காத்திருந்து ஜெபிங்க. அல்லேலூயா. ஒன்று, ஆளத்துவம் உள்ளவர். நம்மை யாரை ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அறிந்து அவர்களை செயல்பட்டு ஊழியத்துக்கு அனுப்புகிறவர். இன்னொன்று, காணிக்கை எல்லா இடத்திலும் வாங்குவதில்லை, உண்மையாய் கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் மனதார வாங்கி ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. உத்தமமாய் ஒருவர் கொடுத்தால் அதை வாங்கி அந்த காணிக்கை ஆசீர்வதிக்கிறவர். காணிக்கை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்த தெய்வ பயத்தோடு வீட்டில் வாழ்ந்தால் அந்த குடும்பம் கடைசி வரை நிலை நிற்கும். தலைமுறை 7 தலைமுறையானாலும் அந்த குடும்பத்தை ஒண்ணு அழிக்க முடியாது. அது கர்த்தரோட வீடா இருக்கிறதுனால சாத்தான் உள்ளே விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துவம் அறிகிற தேவன். 800 கோடி மக்கள் இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை செப்பரேட் அறிகிற தேவன். அவருக்கு கோடாகோடி நன்றிகளை செலுத்தும். துக்கமா இருக்கும்போது நம்மோடு இணங்குகிறவர், வேதனையோடு இருக்கும்போது தகப்பனை போல தட்டுகிறவர்,
கலக்கமா இருக்கிற தாயை போல உந்தி விடுகிறவர், ஒரு சகோதரனை போல தோள் கொடுக்கிறவர், ஒரு சிநேகிதனை போல பேசுகிறவர். இது எல்லாம் பரிசுத்த ஆவிய நம்மிடத்தில் செய்து கொண்டிருக்கின்ற கிரியையானால் மற்றும் எல்லா கிரியோட இல்லையோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாப்போம், பரிசுத்தனுடைய கிரியைகளை பார்ப்போம்னு சொன்னா, ஆமே, அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை ஒரு படிக்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அல்லேலூயா. ஒன்று, வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்லி யார் சொல்லுகிறார்? ஸ்தேவான் சொல்லுகிறார். காதுல விருத்த சேதனம் இதுவரை ஆகல, இருதயத்துல விருத்த சேதனம். மக்களே, அந்த பேக்ல நீங்க முன்னவா, நீ முன்னவா, நீங்க முன்னாந்துரு. ஹல்லேலூயா. புரியுதா? ஒன்று, இருதயம் விருத்த சேதனம் ஆகாம இயேசுவின் இருதயத்தில் தங்குவதில்லை. காது விருத்த சேதனம் ஆகாம உன் காதிலே இயேசுவின் சத்தம், உயிர்ப்பிக்கும் சத்தம் கேட்பதில்லை. ஒன்று, வணங்கா கழுத்து. அப்படியான பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நிற்கிற ஜனங்கள், பரிசுத்த ஆவியான பேசுறதுக்கு செவி கொடுக்காம வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அல்லேலூயா. இந்த மூன்று காரியத்தை சொல்லி ஸ்தேவான் திட்டுகிறதை பார்க்க முடியும். அவனை விடணும் இல்ல, கல்லறிஞ்சு கொல்லாக செய்யுது. அது பரிசுத்த ஆவியானவர் பேசினார் என்பதை அவங்க அறியல. இந்த பரிசுத்த ஆவியானவர் பேசினதன் சாட்சியாக பிதாவாகிய தேவன் வானத்தை திறந்து தன் முகத்தை காண்பித்தார். தன் முகத்தை காண்பித்தது போல் நேரத்திலே ஒரு தேவனுடைய முகத்தை போல சேவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. கல்லறிந்தார்கள், அதையெல்லாம் இயேசு வாங்கி கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவனுடைய சபையே, அன்று முதல் இன்று முதல் நம்முடைய பிதாக்களாகிய அவர்கள் செய்த அதே அக்கிரமம். சபைக்கு போனார்கள், சொத்தை சேர்த்தார்கள், கூட்டினார்கள், பிள்ளைகளுக்கு சாபம் உண்டாக்கி வைத்தார்கள். பணம் சேர்த்தார்கள், ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் உண்டாக்க முடியவில்லை, பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைத்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை துதிக்க தெரியல. எல்லாம் தெரியும், அவங்களுக்கு சம்பாதிக்க தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தருக்கு ஏற்றபடி வாழாம சாபத்தை உண்டாக்கி வச்ச இடத்துல நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புத்தியினால பரலோகத்தை சொந்தரிக்க முடியாது, தாழ்மையினால மாத்திரம் தான் சொந்தரிக்க முடியும். ஞானத்தினால பரலோகத்தை சொந்தரிக்க முடியாது, தேவ அறிவினால மாத்திரம் தான் பரலோகத்தை சொந்தரிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்குள்ளே வாழ வேண்டுமானால் ஒரு தாழ்மையான ஒரு இருதயத்தில் மாத்திரம் தான் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கட வேண்டும். ஆமென். ஒரு விசுவாச பிள்ளை ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தினால முதல்ல கேட்கிறது, காதுல அவருடைய சத்தம் வருகிறது. ஒரு நாள் உன் ஜெப அறையில இயேசு இறங்கி வருகிற சத்தத்தை நீ கேட்கணும். அந்த சத்தம் இறங்கி வந்த உடனே தேவ சாயல் உனக்குள்ள தரிக்கப்படுவாய். அந்த சாயல் உனக்குள்ள, அந்த சத்தம் கேட்ட பின்பு உன் இருதயம் தினந்தினம் விருத்த சேதனம் பண்ணி அந்த மனமாண்டு வாழ்வதற்கு உன் இருதயம் பக்குவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இருதயம் என்ன செய்யணும்? வர 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 கணவனும் மனைவி நேசிக்கிறது போல உன் இருதயம் இயேசுவோடு பக்குவப்பட்டு கொண்டே இருக்கணும், பக்குவப்பட்டு பழகி கொண்டே இருக்கணும். நம்மளே நுகத்தை வைத்திருந்த சகல நுகங்களை நீ உடைத்தெறிவாயானால் கர்த்தருடைய வீடாய் நீ இருப்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சகல நுகங்களும் மாறி போகும். ஆம் என்றும் ஆமென் என்றும் சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் போது
ஒன்று இருதய விருத்த சேதனம் வருகிறது, ஒன்று காதுல கேட்க வேண்டிய சத்தம் கேட்கிறது, மூன்றாவது சகல நுகத்தடிகளும் சாத்தான் வைத்ததெல்லாம் முறித்து போடப்படும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஊழியர்களை எதிர்த்து நிக்காதீங்க. காலங்கள் கிடையாது. மரிப்பதற்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க? எங்க நீ ரட்சிக்க முடியும்? மரிப்பதற்கு 1 வாரம் தான் இருக்கு. எப்படி ரட்சிப்படைய போறீங்க? நீங்கள் வேலை செய்து தீர்க்க வேண்டிய வேலைகளை செய்து தீர்க்க பாருங்க. யாரையும் பார்க்காதீங்க. நல்ல புத்தி சொல்லி கொடுக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடியுங்க. முடிச்சு பினிஷாய் நில்லுங்க. ஆயத்தமாவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை உருவாக்குவதை பரிசுத்த ஆவியானவர், அதை சீர்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தனித்து பிலிப்பியோட நேரில் பேசினார். அவரை தனியே கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:29 முதல் 39 உள்ள வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலன் பிலிப்பன் நல்லா புரிஞ்ச பேசினார். இரண்டாவதாக காந்தியுடைய மந்திரி நிக்கிற இடத்துல ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு அங்க விட்டார். ஹல்லேலூயா. ஒன்று சுமந்து கொண்டு விடுகிறார், இன்னும் ஒன்று பேசுகிறார். நல்லா பேசுவார். உங்களுடைய பேசி பழகணும்னா உங்க இருக்கிற நிலைமை பேசணும். வரப்போற காரியங்களை பேசி பழகத்தக்கதாய் உங்க அம்மா அப்பா உருவாக்கவில்லையா? நான் உருவாக்குறேன். உன் ஜெபத்தை 1 மணிக்கு கூட்டி அடிக்கடி ஒரு ஊழியம் செய்வாயானால் கர்த்தர் எந்த பொட்டிக்கிட்டையும் பேச வல்லவர். காரியம் இருந்தா தானே பேசலாம். நான் போய் இந்த பிள்ளைகிட்ட சொல்றோம், என்னையும் பேசி பார்க்கிறேன். இவன் கேட்காவிட்டா பேச முடியுமா? பேச மாட்டோம். அத போல அவருடைய காரியத்தை பேசினா அதன்படி செய்தா தானே பேச முடியும். ஊழியத்தனம் போறீங்கல்ல, பேசுறாரா? ஏமான தேவ சபையே, மிக எச்சரிப்பாய் போக வேண்டும். நான் இப்ப பேசுறதும் பரிசுத்தாவியான கவனிக்கிறா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதும் கர்த்தர் கவனிக்கிறா. நான் எப்படியாய் மாற வேண்டும் என்று அவருக்கு சித்தம் இருக்கிறது, அப்படியாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சரியாய் பரிசுத்தாவிக்கு கண்காணாத வருகிற ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பயந்தா போதும், எல்லாமே சரியாக போகிறது. ஒருபோது நீ மயக்கம் அடைவதில்லை என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தனித்து பிலிப்போட பேசினார். எப்படி பேசியிருப்பா? பிலிப்பு தேவனை முகமுகமாய் கண்ட மனுஷன், இயேசுவை அறிந்த மனுஷன், இயேசுவின் கிரியைகளை அறிந்த மனுஷன். பிலிப்பு நாத்தான்வேலை தேவனிடத்தில் கொண்டு சேர்த்த மனுஷன். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கும் போது அவரிலே பழகின மனுஷன். அந்த பழகின மனுஷன் அப்போஸ்தலர் 2 காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பின மனுஷன். இப்போது பவுலோடு இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை போல நடக்கிறதை அவனுக்கு புரிந்து விட்டது. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை போல உங்களிடத்திலே நடக்கிறதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நான் அம்மா மகளுக்கு சொல்லுறேன், பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்காத முதல் ஆண்டவரை கொடுங்க, தொழிலை கொடுக்கிற ஆண்டவரை கொடுங்க. முதல்ல எதையெல்லாம் ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுக்கணுமோ அதை கொடுத்து விட்டு பின்பு மற்றதை கொடுங்க. உங்க பிள்ளைகள் பிழைக்க. அடுத்த தலைமுறை நிக்க கஷ்டம். கையில வந்த ஒரு போனின் முகாந்திரம் அடுத்த தலைமுறை வாழ கஷ்டம் சபையில. ஹல்லேலூயா, பைசலாம். ஏன்னு சொன்னா செபத்தியான இருதயம் உள்ள பிள்ளைகளா இருக்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப உன் பக்கத்துல ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை ரட்சிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புவான்னு சொன்னா உன்னிடத்துல எப்படி பேசுவார்? டேய் நீ போ, அந்த வீட்டுல சுவிசேஷம் சொல்லணும், அந்த வீடை ரட்சிக்கன்னு சொன்னா எப்படி கர்த்தர் பேசுவார்? உன்னை பரிசுத்த ஆவியிலே ஒரு தகப்பன் சுமக்கிறது போல கொண்டு விட வேண்டும். அங்கே நிறைய தடைகள் இருக்கும், அங்கே நிறைய பிரச்சனை இருக்கும்.
அந்த வீட்டில் 6 பேர் இருப்பாங்க. அதிலே ஒரு வித்தை ஆண்டவருக்கு வேண்டுமானால் அந்த வித்தோடு பேசுவதற்கு நீ புறப்பட்டு போக வேண்டும். அப்ப என்ன பேசுவீங்க? நீங்க என்ன பேசுவீங்க? இயேசு உன்னை நேசிக்கிறார், என்ன வா என்ன சபைக்கு, அப்படியா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ சில உபதேசம் சொல்லி கொடுக்கணும், உன்னை அழைத்ததை சொல்லிக் கொடுக்கணும். என்னை பரிசுத்த ஆவி ஏவியாக்க வந்திருக்கேன், உன்னை உண்டாக்குன தேவன் ஏவி நான் வந்திருக்கேன் சொல்லி நீ சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இங்கே ஆண்டவர் ஏவி விட்டதினாலே காந்தையுடைய மந்திரியை, ரதத்தில் இருக்கிற மந்திரியை பிலிப்பு காணுகிறான், கண்டான். கண்டு கையில் இருக்கின்ற உமக்கு சுட்டு படிச்சோண்டு இருக்க அவனை பார்த்து கேட்க, உமக்கு தெரியுமா ஓய்ன்னு கேட்கிறாரு. யாராவது சொல்லி கொடுத்தால தெரியும் சொல்லி அவரு சொல்லுறாரு. உமக்கு தெரியுமா? ஆமா எனக்கு தெரியும், நீ சொல்லித்தார். அல்லேலூயா என்று சொல்லி பிலிப்பு ரதத்தில் ஏறிதான். நம்ம நிறைய கதை கேட்டுக்கோம், அதை சொல்லி கொடுத்தான். அல்லேலூயா. சொல்லி கொடுக்கும் போது ஆண்டோடைய பிறப்பு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படி உள்ள மனம் உள்ளவர், எப்படி உள்ள குணம் உள்ளவர், அவர் ஆட்டுக்குட்டியா தன்னுடைய பாவங்களை மீட்டெடுக்க வந்தார். நீ மீண்டும் வந்து எருசலேமில் வந்து பழைய சடங்கு ஒன்றும் செய்யக்கூடாது, பாவமாக்குன்னு சொல்லி புரிய வச்சார். இன்னும் அநேக சடங்குல வண்டி ஓடுகிறது. அல்லேலூயா, சடங்குல வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரை சரி அறியாமலும் ஆவிக்குரிய காரியங்களை அறியாமலும், அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். பாஸ்டர் அப்படி சொன்னாலும் 2 கோழி முட்டை 2 கோழி ஒரு ஆடு பலி கொடுத்து இல்லான்னு 4 மணி காணிக்க அனுப்புறதெல்லாம் எனக்கு தெரியும், நடக்கட்டும். அல்லேலூயா. இல்லைன்னா வேற நல்ல அந்த பசமா பேசுற ஊழியக்காரர்கள் எல்லாம் மந்திரவாதம் நாங்கள் சொல்லுறது. உங்க வீட்டில் மந்திரவாதம். நீ கீழ்ப்படியண்டாம், தேவனுக்கு இடம் கொடுக்கண்டாம், உறவாட வேண்டாம், தேவ சக்திக்கு நீ பழக வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம். இதொன்னும் செய்யாம மந்திரவாதம் சொல்ல எல்லா பாஸ்டர்களும் சாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மந்திரவாதத்தை உடைக்க தேவ சக்தி இல்லையோ, மந்திரவாதத்தை முறிக்க தேவ சக்தி இல்லையோ, தேவ பிள்ளைகள் மந்திரவாதி மந்திரம் என்று சொல்லுக, அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், என்னோடு இருக்கிற தேவன் இதை உடைக்க சக்தி இல்லையோ. நான் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன், அப்படிப்பட்ட தேவனை துதிக்கிறேன் என்று வாய்களை மூட தெரியல பாஸ்டரோட வாய்களை. புரியுதா? மந்திரவாதம் உண்டு, கைவசம் கொடுப்பாங்க, பிசாசன் பிள்ளைகள் செய்வாங்க. அதையெல்லாம் தேவ சக்தி உள்ள பிள்ளைகள் உடைத்தறிய முடியும். பரிசுத்த ஆவியார் உனக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேய் ரதத்தோடு சேர்ந்து அவனை படிப்பித்தார், புரிய வைத்தார். ஆண்டோட இருதயத்தை தொட்டார். யாருக்கிட்ட இருதயத்தை? காந்தியுடைய மந்திரியுடைய இருதயத்தை தொட்டார். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தொடாம நீ என்ன கற்றுக் கொடுத்தாலும் கேட்க மாட்டான். கத்த தொட வேண்டும். அதனால பழைய சாம்ப சிவநாட்டு வந்து இருந்து போறது. யாருக்கு கூட வாகதாக்கும் சபைக்கு மனைவி கூப்பிட்டோ பிள்ளைகளை கூப்பிட்டோ சபைக்கு வந்து போகதாக்கும் ஆட்கள் அல்லாம ஆண்டோட தொடுதலுக்காக வந்தது கிடையாது. ஆண்டோட தொடுதல் இன்னைக்கு இருந்து சில சகோதரிமார்கள் ஐயோன்னு கூப்பிடாத பார்த்தேன். பிரசன்ஸ் அவருடைய மனவாட்டி மேல இன்றைக்கும் கண்ணாதான் இருக்கிறார். கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகள் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எப்போது அழிக்கப்பட்டு போவதற்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டயத்தை வீரமாக்கிக் கொள்ள வேண்டும். பட்டயம் இல்லாவிட்டால் ஜனங்கள் செத்து போவார்கள். பட்டயம் இல்லாவிட்டால் சபை அழிந்து போய்விடும். பட்டயம் இல்லாவிட்டால் தேவ ரகசியம் யாருக்கும் இருக்காது. நாங்கள் டைகட்டி கொண்டு கண்டு பாட்டக பாட தெரியும், உங்களை சந்தோஷப்படுத்த பாடவும் ஆடவும் எல்லாம் தெரியும். ஆனா சபை செத்து போய்விடும், நரகம் நமக்கு கிடைச்சிடும். தப்பி போக பார்க்க வேண்டும். அந்த சொன்ன வேலை பிலிப்பு செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அது எனக்காகவோ யாருக்காகவும் அல்ல, கர்த்தருக்காய் செய்து சில ஜனங்களை மீட்பதற்கு நீங்கள் இத்தக்களத்தில் கரம் பிடித்து நடத்தினா 4 பேருக்கு 4 விதமான வேலைகள் உண்டு, 3 பேருக்கு 3 விதமான வேலைகள் உண்டு. பலருக்கும் அதன் வேலைகளை போன் கால் மூலம் செய்து நீங்கள் திடப்படுத்தும் வேலை செய்ய ஆவியானவர் சொல்லுகிறார். சபைக்கு ஒரு விசுவாசி வரலையா, அவளை தாங்குங்க, அவளை தேற்றுங்க, அவளை நடத்துங்க, வரப்போற நாட்களை சொல்லி கொடுங்க. அவர் வரப்போதை பற்றி மத்தேயு 24:25 படிச்சு காட்டி கொடுங்க. அந்த ஊமைகளை பற்றி சொல்லி கொடுங்க. நீங்க சபை உப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னார சொல்லி கொடுங்க. இப்படி வாழ்ந்தாலும் சகோதரி நம்ம அவருடைய சாயலா மாற முடியும். ஆமே, இந்த சரீரம் செத்து இதில் இருந்து ஒரு புகை தான் வரும், ஆவியின் புகை. இந்த ஆவியின் புகை தான் நீ பரலோகத்தில் போய் அழகாய் தங்க போற இடம். இது சாவும்போது இன்னொரு புகை வரும், நரகத்துக்குரிய இடம். காலங்காலமாய் நீ நரகத்துக்கு போகாதபடி, உன் பிள்ளைகள் போகாதபடி மீண்டும் மீண்டும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மந்திரி பெரிய ஆளாக்கும், காந்தேய மந்திரி. பிலிப்பு சாதாரண வேலைக்காரன், சாதாரண ஒரு மனுஷனாக்கும். அந்த பிலிப்பு அங்க ஏற இருக்குன்னு சொன்ன கர்த்தர் இடம் கொடுக்க வச்சதாக்கும். இல்லைன்னா போடான்னு சொல்லுவேன். நான் யாருன்னு தெரியுமா? நான் மந்திரியாக்கும், நான் பெரிய ஆளாக்கும், நீ பேசக்கூடாதுன்னு சவுட்டியை தள்ளிவிடுவான். கர்த்தர் இடம் கொடுத்ததுனால அழகா அங்க பிலிப்பு பேசினார். அவர் மனம் திரும்பினா, வசனத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படியான அந்த சுருளில் இருக்கின்ற ஆண்டவரை அறிந்ததுனால ஜலமுள்ள இடத்தை கண்டு மந்திரியை கேட்க பிலிப்பு கிட்ட, தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமா? நீ விசுவசித்தால் நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவசித்தால் ஞானஸ்நானம் தருவேன் சொல்லி 2 பேரும் அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. இங்க நம்ம சபையிலேயும் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் உண்டு. தளிப்பு சாணம் பெற்றுக் கொண்டிருக்கவங்க உண்டு. ஒரு பிடியும் இல்லாம அந்த தாய்மார்கள் வெட்கக்கேடு உள்ளவர்களாகும். சில தாய்மார்கள் பிள்ளைகளை வளர்த்த கணவனோடு வாழ்க சில தாய்மார்கள் வெட்கக்கேடு உள்ளவர்களாக்கும். கடைசி நாள்ல ஞாயிற்று அந்த தாய் நிக்கத்தான் போறா. பாஸ்டர் எல்லாம் வளர்த்தது பிள்ளை, உங்க பிள்ளை நீங்க தான் வளர்த்தணும். உண்மைதான் நான் சொல்றது. உங்க பிள்ளை தாய்மாரே, உங்க கணவனை நீங்க நடத்தணும், உங்க பிள்ளை நீங்க நடத்தணும் சரியாய். அதுக்குள்ள பொறுப்புண்டு. நீங்க சபைக்கு போறதெல்லாம் முக்கியம். பறந்து கிடக்குது தேசம், திரளான இடங்கள் கிடக்குது தேசம். ஒரு வீட்டில் கூட கிறிஸ்துவுக்குள்ள அறிவில்லை. கேட்ட கழுத்து ஊத்துற கிறிஸ்துவ பற்றி சொல்லுவாங்க. ஆமென். பிலிப்பு பயங்கர சந்தோஷம், பயங்கர மகிழ்ச்சி. ஒரு பெரிய மந்திரிக்கு ஆக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். கொடுத்த மகிழ்ச்சியான உடனே அவர் நுந்து பார்க்குன்னு பிலிப்பை தோல்ல சுமந்து கட்டல் கொண்டு போய் விட்ட பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அவர் தோளிலே சுமந்து கொண்டிருக்கார், உன்னை அவர் தாளாட்டி கொண்டிருக்கார், உன்னை அவர் அழகாய் வணைந்து கொண்டிருக்கார். நீ அவருக்கேற்ற ஊழியக்காரியாய் மாறி பரிசுத்த ஆவியான உனக்கு தருகிற ஊழியத்தை சரியாய் செய்ய 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 உன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். உன் எதிரியை தள்ளி போட முடியும். நீ யுத்த களத்தில் சரியா நிக்கிறதுனால உன் எதிரியை போய் ஆண்டவர்ட்ட சொல்லுவான், இவனை மாற்ற முடியாது, இவன் சரியா இயேசு கிறிஸ்துவின் தைரியம் உள்ளவன், மாம்சத்துக்கு ஒரு விலையும் கொடுக்காதவன், ஆத்மாவிலே அதிகமாய் பிரியமாய் கர்த்தரோடு தேவனோடு வாழுகிற ஒரு மனுஷன் மனுஷி என்று சொல்லி சாத்தானோடு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உன்னை குறித்து சபையை குறித்து புகழ்ச்சியாய் மாற்றுவதற்காய் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு தந்திருக்கிற இந்த சிறு வசனத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிருங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இப்ப செய்து கொண்டிருக்கின்ற வேலையாக்கம். பரிசுத்த ஆவியானவர் கண்ணீரை துடைக்கிற எல்லாம் அவர் செய்வார். நீ பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்தால் மாத்திரம் செய்ய முடியும். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நீ சரியாய் பரிசுத்த ஆவிக்குள்ளே நீ கிரியை செய்ய பார்க்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்றார். கோபமும் எரிச்சலும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கேற்ற வாழ்க்கை வாழ நீங்கள் ஆரம்பிங்க. தேவன் உன் வீட்டின் சிதிகளை மாற்றுவார். உங்கள் கணவனை ஆயத்தப்படுத்துங்கள். அவர்களுக்கு தெரியாது வரப்போற அக்கினி என்னவென்று சொல்லி. ஆமென்.
அங்கே உள்ளே கடந்து ரோசமோன்னு கூப்பிட்டவன் நடக்காது. அங்கே உள்ள கடந்து ஆபிரகாமே கூப்பிட்டவன நடக்காது. பின்ன ஒருபோது அவன் ஏறி வருவது கிடையாது. இந்த கடந்த நாள் பாலியல் பிரச்சனையில கொஞ்சம் பேர் 9 பேர் சிறைச்சாலைக்குள்ள போனாங்க. இனி வர ஒன்றும் முடியாதுங்க. அவங்க இளமையின் காலம் முடிந்து விட்டது. அவருடைய நிம்மதியின் காலம் முடிந்து விட்டது. இது ஒரு தற்காலிக சிறைச்சாலை தான். இது அப்படி இல்லை, நிரந்தரமான சிறைச்சாலை. உன் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டது நீ தப்பித்து விடு. உன் கணவனுக்கு வைக்கப்பட்ட தப்பித்து விடு. உன் குடும்பத்துக்கு வைக்கப்பட்ட தப்பித்து விடு. அப்பன் அறிந்தாதன் மகன் நல்ல ஆண்டவர் அறிய முடியும். அம்மா அறிந்தாதன் பெண் பிள்ளைகள் அறிய முடியும். நீங்கள் குடும்பமாய் ஆண்டவரை அறிந்து பரிசுத்தாவிக்குள்ள நிலை நிற்கிற குடும்பமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். இனி பரிசுத்தாவி துக்கப்படுத்தாமல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னோடு வருகிறவர், என்னோடு நடத்துகிறவர், என் நோய்களை குணமாக்குறவர், என் கட்டுகளை அவுக்கிறவர், என் பிரச்சனையை மாற்றி தருகிறவர், இன்றைக்கு அப்பம் தருவதற்குள்ள வழியை வேலைகளை தந்து என்னை நடத்துகிறவர், என் கடன் பாரங்களை தீக்கிறவர், எனக்கு நல்ல உணர்வுகளை தந்து என்னை புத்திமதியாய் மாற்றுகிறவர், என்னை சீர்படுத்துகிறவர், என் வீட்டுக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவர் இல்லாமல் வராது என்று சொல்லி நீ கர்த்தருக்குள்ளே வாழ 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 உலகத்திலே துக்கம் இருக்கும், பரலோகம் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுப்போம். தேவ ஆவியான உங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29 வசனம், தேவ ஊழியக்காரர்கள் மனதில் என்ன தீர்மானம் இருக்கிறதோ அவரின் மனதிலும் அப்படி இருக்கும். அப்போஸ்தலர் 29 முடிக்க போறோம். படி அப்போஸ்தலர் 15:29. எங்கள் நலமாக கண்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாரமான வேலை உங்களுக்குள்ள ஏற்பிக்க கூடாதென்று, ஒரு கஷ்டமான வேலை உங்களுக்கு தந்து உங்களை அழிக்க கூடாதென்று, உங்களுடைய வீட்டின் சூழ்நிலை அறிந்து அதன்படி பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அந்த வீட்டில் ஒன்றும் வாங்கண்டாம், அந்த வீட்டில் ஒன்றும் தேவைப்படக்கூடாது. மத்தாண்டத்தில் ஒரு ஊழித்து போகும்போது ஆவியானவர் சொன்னார், ஒன்று வாங்கண்டாம் போ. நல்லா கடன் பிடிச்சு பார்த்தேன், பேக்கில் ஒன்று பைசா வச்சுட்டாரு. திருப்பி அன்னைக்கு அதை கொண்டு கொடுக்கணும். நல்லா போராடி பார்த்தேன், வேண்டாம் ஐயா விட்டுடுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அது வேலை செய்த கூலியை தரணும். இனி என்னைக்கு அந்த காணிக்கை அனுப்பி கொடுத்துறேன், கொண்டு கொடுத்தா போதும், என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. நல்லா புரியுதா? கஷ்டப்படுத்துற வீட்டில் ஒன்றும் கேட்க மாட்டாரு, துன்பப்படுற வீட்டில் கொடுக்கத்தான் சொல்லுவார். சோதனைப்படுற வீடு அவருக்கு தெரியும், கலங்கி நிற்கிற வீட்டு அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அவங்க மேல நுகப்பாரம் ஏற்ற மாட்டார். அவர்களை அழகாய் ஒரு தாய் தேற்றுவது போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து ஹல்லேலூயா. முடிக்க போறோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் 3 வேளையில பேசணும். உங்கள்கிட்ட ஜெபிக்கும் போது பேசணும், ஜெபிக்கும் போது இடைப்படணும், ஜெபிக்கும் போது ஆத்ம திருப்தியாகணும். இடைப்பட்டு மரணகாலம் வரை அதோட வாழணும். அப்பதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய ஆண்டவர் உன்னை அழகாய் பரலோக ராஜ்யம் எடுத்துக் கொள்வதற்கு, ஒரு ஏனோக்கை போல தூக்கி கொண்டு போவதற்குள்ள, பிலிப்பை தூக்கி கொண்டு போவது போல உன்னை அந்த ராஜ்யத்துக்களே, அந்த மனவரையிலே கொண்டு போக பரிசுத்த ஆவியோடு தேவ சபை ஆவலோடு இடம் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. இந்த நாட்கள் எல்லா வேலையும் அவர் செய்கிறார். கல்யாண வேலையா, கடபார வேலையா, நிந்தனையா, எல்லா வேலையும் ஒருவரே செய்து கொண்டிருக்க. அதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அடுத்த வாரம் மீண்டும் மீதியை கேட்கலாம். இன்றைய கர்த்தருடைய சமூகத்தில் கொடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆகார் சொல்லுங்க, நீ என்னை காண்கிற தேவன். வனாந்தரத்தில் அலைகிறதை, வனாந்தரத்தில் ஓடினதை, வனாந்தரத்தில் பிள்ளை தண்ணிக்கு கஷ்டப்பட்டதை, நான் கதறினதை, ஒரு செடி மறைவிலே போய் அழுததை நீர் என்னை கண்ட தேவன். ஹல்லேலூயா. அதனாலே ஒரு துறவை என் பிள்ளைக்கு கொடுக்கும்படியாக, ஒரு நாசமாய் போன பையனுக்காக, அழிவுக்குரிய பையனுக்காக, இஸ்லாம் சந்ததிக்காக, ஒரு அழிவுக்குரியவனுக்காய் ஆபிரகாம் முகாந்தரம் ஒரு பெரிய நீரூற்றை உண்டாக்கின, ஒரு பெரிய துறவை உண்டாக்கின தேவன் உங்கள் மத்தியிலே சில திறவுகளை, புதிய திறவுகள், புதிய வழிகளை உண்டாக்க பரிசுத்த ஆவியானவர் உள்ள திருவளவும் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஏற்றபடி நடந்தால் நான் உன் வீட்டை
கரத்தை உயர்த்தாமல் இருப்பேனோ? எனக்கு ஏற்றபடி நடந்தால் உன் நோய்களை குணமாக்கல் இருப்பேனோ? எனக்கு ஏற்றபடி நடந்தால் உன் மனந்திருப்பு புருஷனுக்கு வராதோ? எனக்கு ஏற்றபடி நடந்தால் எல்லா காரியத்தை ஈடுபாடுகளை விட்டுவிட்டு என் சித்தத்தை செய்தான் உனக்கு நான் ஏதாவது செய்யாமல் இருப்பேனோ என்று என்னை சோதித்து பார்த்து சீக்கிரமாய் மனம் திரும்பி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் 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 சபையிலே பேசுவதை கேட்க கடவான் என்று ஆவியானவர் சொன்ன வசனத்தின் முகாந்தரம் தேவ சபை ஒன்று கூட புதுப்பித்துக்கொள், ஒன்று கூட புதுப்பித்துக்கொள். ஆஸ்மா வியாதியிலிருந்து புதுப்பித்துக்கொள், கைகால் தரிப்புகளிலிருந்து புதுப்பித்துக்கொள், புதுப்பித்துக்கொள். ஹெட் பெயினிலிருந்து உன்னை புதுப்பித்துக்கொள், குதிகால் வலிகளிலிருந்து உன்னை புதுப்பித்துக்கொள், சரீர போராட்டத்திலிருந்து உன்னை புதுப்பித்துக்கொள், வீட்டில் நடக்கின்ற உபத்திரங்களிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிக்கொள் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜபாபி ஊற்றப்படுகிறது, ஜபாபி ஊற்றப்படுகிறது, விண்ணப்பத்தின் ஆவிகள் ஊற்றப்படுகிறது, விண்ணப்பத்தின் ஆவிகள் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நீ போராடுகிற போராட்டம் சுத்தமாய் போராடு, சுத்தமாய் போராடு, பரிசுத்தத்தில் போராடு. கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த போராட்டத்துக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவர். Ledene mahazune mashekari kabala de riba ba 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 rikamana sekaragala de raba raba nanti 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 oh riba ba 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 வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், நம்முடைய பட்டணத்தின் மேல வெளிச்சம் உண்டாகட்டும். ஜெபிங்க, ஆண்டவரே என் கணவனுடைய கண்கள் திறக்கப்படணும். ஜெபிங்க, ஆண்டவரே என் கணவனை பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கணும் சொல்லி ஜெபிங்க. என் கணவன் ஒன்றும் அறியாதவன், கணவன் பைபிளை படித்தாலும் கணவனுக்கு ஒன்றும் தெரியாது, பைபிளை படித்தாலும் மூடத்தனமாய் படித்து கொண்டு ஏதோ உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இல்ல இல்ல, இதல்ல, ஆழமாய் போக வேண்டும், ஆழமாய் என் கணவன் போக வேண்டும். ஆவியானவரே நீர் நேசிக்காவிட்டால் அந்த ஆழம் அவனுக்குள்ளே வராது. நீ நேசிக்காவிட்டால் என் மனைவிக்குள்ளே அந்த ஆழம் வராது. நீ நேசிக்காவிட்டால் என் பிள்ளைக்குள்ள அந்த ஆழம் வராது. நீ நேசிக்காவிட்டால் யாருக்கு அந்த ஆழம் வராது. நீ நேசிக்கிற இடத்திலே நீ பேசுபடியினால் அந்த ஆழம் என் வீட்டுக்குள் வரும்படி ஆவியானவரே உம்முடைய ஆழத்தை கண்டுபிடிக்கட்டும். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். எல்லாருமே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் ஆவியான கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆவியுடைய ஆழத்துக்கு போவதற்காய் ஆவியானவர் சில திட்டங்களை சிலருக்குள்ளே செய்து கொண்டிருக்கின்ற மேலான கிருபைக்காய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தடைகளை உடைக்க ஆவியானவர், தடைகளை உடைக்க ஆவியானவர், தடைகளை உடைக்க ஆவியானவர், சாத்தானை வெளிப்படுத்தி தருக ஆவியானவர், சாத்தானோடு யுத்தம் பண்ணுக ஆவியானவர், உன் சரீரத்துக்காய் போராடி கொண்டிருக்கின்ற அந்தகார சக்தியோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஆவியானவர், ஆவியிலே உன்னை உயிரோடு எழுப்பு ஆவியானவர், தரிசன மூலம் உன்னோடு பேச ஆவியானவர், உன்னை அழகாய் வணைந்து கொண்டிருக்கின்ற ஆவியானவர், உன் கண்ணீரை கண்டு உனக்கு பதில் கொடுக்க ஆவியானவர், உன்னை திருப்திப்படுத்துக அந்த தேவ ஆவியானவர் உன் பக்கமாய் இறங்கி வந்திருக்கிறார். நெஞ்சு வலியோடு இருக்க உன்னை ஒரு காண்க ஆவியானவர். தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. தேசத்தில் கிடக்கிற குடிகாரர்கள், தேசத்தில் கிடக்கிற பாவிகள், உங்க கணவன்கள் அறியாம இருக்கின்ற கணவன்கள், இந்த தேவ மகிமை அறியாம இருக்கின்ற அநேக பெண் பிள்ளைகள், உலகமாய் இருக்கின்ற சபைகள், இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் உபதேசம் அறியாம இருக்கின்ற அநேக செத்த திருச்சபைகளுக்குள்ளே அகப்பட்டிருக்கின்ற ஜனம், கவலை இல்லாமல் வாழுகிற ஜனம், உணர்வில்லாமல் வாழுகிற ஜனம், சுகபோதமாய் வாழுகிற ஜனத்தின் மத்தியிலே இருக்கிற தேவ பிள்ளை, நீ உன் பிள்ளைகளுக்காகவும் உன் கணவனுக்காகவும் பரிசுத்த ஆவியை நோக்கி மன்றாடி இன்றைக்கு நீ சொல்லு, ஆண்டவரே என்னை தொட்ட ஆவியானவர் என் கணவனை தொடுவீராக, என்னை தொட்ட பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகளை தொடுவீராக,
என்னை தொட்ட பரிசுத்த ஆவியானவர் உன் மகளா இருக்கிற என் மனைவி மேலே நீ தொடுவீராக என்று சொல்லி ஜெபித்து கெஞ்சுவோம். மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரோபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் தாரீரோ. ஆரோபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பாத அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரோபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஆரோபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பலதுண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பலதுண்டே. ஜீவன் இல்லை எங்கிலோ ஓட்டம் என்னை பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி ஆரோபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. ஆரோபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. உனக்கு துணை வேணும் பரிசுத்த ஆவியானவர். என்ன தள்ளி போட சாத்தான் பார்க்கலாம், நீ ஏமாத்துறோம். அவன் பெரிய தந்திரவாளி, எப்படிடா தள்ளி போட பார்க்கலாம். உனக்கு அவருடைய துணை இல்லாவிட்டால் தள்ளி போட்டு விடுவான். அவருடைய துணை உனக்கு எப்போதும் தேவை மகளே. அவருடைய துணை எப்போதுமே உனக்கு தேவை, புரியுதா? உன் வீட்டுக்கு அவருடைய துணை தேவை. அவருடைய துணை மரண பரியந்தம் தேவை. அந்த துணைனாலேயாக்கம் நீ தைரியமா வாழுகிறது. அவருடைய துணையாக்கம் பிசாசை நொறுக்கி கொண்டிருக்கு. அவருடைய துணையாக்கம் பேசி கொண்டிருக்கிறது. அவருடைய துணையாக்கம் உன்னை தட்டி திருத்துகிறது. அவருடைய துணையாக்கம் அருமையான ஒரு சபையிலே உங்களை கொண்டு வைத்திருக்கிறது. அவருடைய துணையாக்கம் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய துணையாக்கம் வருங்காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய துணையாக்கம் கிருபையினாலே உனக்கு தேவையான ஞானத்தை தந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்தன் பாடுக பாட்டு என்பது அவரால் ஒன்றும் செய்ய முடியல, அவரால் ஏதும் செய்ய முடியல. எனக்கு உங்களுடைய துணை வேணும்னு நான் கேட்காது. உங்களை ஆளுகை செய்ய துணை உண்டுங்க.
அதுக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். இருந்த வண்ணமாய் 10 நிமிஷம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, மனநொந்து ஜெபிக்கணும். என் கணவனுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிங்க ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் இருக்கின்ற அநேக சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை வந்ததுக்கு ஒரு வெற்றி நாங்கள் அடைய வேண்டும். நாங்கள் தோல்வியடைந்து நாங்கள் போகக்கூடாது, வெறுத்து போகக்கூடாது, நாங்கள் ஒதுங்கி போகக்கூடாது. அநேக சகோதரர்களை வீழ்த்தி கொண்டு, அநேக பிள்ளைகளை வீழ்த்தி கொண்டிருக்கார், அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கார். எங்களுடைய கணவர்கள் சின்ன பீடியில், சின்ன பாக்கில், சின்ன மதுபானத்தில், கட்ட வார்த்தைகளில் கீழ்ப்படியாம இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என் தேவனே, உம்முடைய துணை என் வீட்டுக்கு தேவை. நீர் என் கணவனை சந்திக்க வேண்டும், நீர் என் மகனை சந்திக்க வேண்டும், நீர் என் மகளை சந்திக்க வேண்டும், இந்த பட்டணத்தை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சேர்த்து மனப்பிரயாசம் பட்டால் கர்த்தர் கண்டிப்பாய் தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி நம்முடைய சபையிலே ஒரு அக்கினி எழுப்புதலை தேவன் கண்டிப்பாய் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. அந்த அக்கினி எழுப்புதலை வரக்கூடாது என்று சுற்றிலும் பல சத்துருக்கள் உண்டு, சுற்றிலும் சத்துருக்கள் உண்டு, சபைக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்கள் உண்டு. அவர்கள் வாழ்வதும் இல்லை, வாழ மற்றவர்களை விடுவதும் இல்லை. அந்த சத்துருக்களை தாண்டி கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு கன்னியாகுமரி தேசத்தை அசைக்கும்படி ஒரு நல்ல எழுப்புதல் வார்த்தைகளை தர வேண்டும் என்று நீ தாகத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். இந்த வார்த்தை அநேக பாவங்களை சுட்டரித்து உன் கணவன், உன் பிள்ளைகள், உன் மனைவி, உன் சகோதரி, உன் சகோதரன் வீட்டின் பாவங்களை சுட்டரித்து கர்த்தர் அந்த சதையானதை கொண்டு ஆவிக்குள்ள ஒரு உயிர் வீழ்ச்சியை வைத்து உன்னை எழுப்போது லேசான காரியம். அந்த மாம்சம் சத்து ஆவிக்குரிய ஒரு உயிர் வீழ்ச்சி வீடுகள் இல்லாம இருக்கிறதுனால சாத்தான் மாம்ச பலத்தை கொண்டு உன்னை தடை பண்ணி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அந்த மாம்சத்தின் பலத்தை தேவன் அழிக்க விரும்புகிறான். He is power now. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதை அழித்து போடட்டும், அழித்து போடட்டும், அழித்து போடட்டும். ரீபாலே சேகாரா பாலாபா ரீமானா ஹசாபா கீராபா பாபா. ஆமே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மாம்ச பலத்தை நீர் மாற்றினதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். என் கணவனுடைய மாம்ச பலத்தை, தேசத்தில் வாலிபருடைய மாம்ச பலத்தை, வாலிப பிள்ளைகளுடைய மாம்ச பலத்தை, தேசத்தில் அநியாயக்காருடைய மாம்ச பலத்தை, சாத்தான் பட்சித்துக் கொண்டிருக்கின்ற சரீரத்தை, சாத்தான் கொலை செய்து கொண்டிருக்கின்ற வீடுகள் இருக்கின்ற சகல துர்க்குண மாம்சத்தின் கிரியைகளை இன்றைக்கு தேவனே நீ அழிக்க போறதுக்காக ஜெபிக்க. இந்த வாரத்தில் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை காண வேண்டும். இரண்டாவதாக ஒரு ஜெபம் நம்ம பண்ண போறோம். அல்லேலூயா. கடன் பாரத்திலே இருக்கிற ஜனம் ஜெபிங்க. சில பிள்ளைகள் அறியாமையினாலே கொஞ்சம் கர்த்தருக்கு சரியா விட்டு கொடுக்காமலும் 30% கர்த்தரை அறியாம, அறிந்தோம் என்றும் அறியாம சத்துருவானுடைய கையில விழுந்து புத்தி மண்டலங்களை மோசப்படுத்தி விழுந்து கிடக்கிற ஒரு காலகட்டம். அது பாஸ்டர் எண்ணம் இல்லை, பாஸ்டருடைய பிள்ளைகள் எண்ணம் இல்லை, விசுவாசி எண்ணம் இல்லை, எல்லாரையும் சத்துடைய கை வைக்கிற ஒரு காலகட்டம். ஹல்லேலூயா. எல்லாரும் செவிங்க. அந்த கடன் பாரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வேணும். சிலருக்கு ஒரு 5 ஆண்டுகளில் நான் மாற்றத்தை சில குடும்பத்துக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கா. இன்றைக்கு நேற்றுக்கு ஜெபித்த ஜெபத்தில் 5 ஆண்டுகள் போராட்டம் இருக்கும். அதுக்கு பின்பாக சில கடபாரங்களை தூத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்க. அந்த கடன் பாரத்தை கர்த்தர் சந்திக்கும் வரை இரவு பகலாய் ஜெபித்து 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 ஆண்டவரோடு ஒன்றி அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிலிப்பை தூக்கி கொண்டு போனது போல ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது இடத்துல வைத்து அந்த கடன்களை தீர்த்து பிரச்சனைகளை மாற்றி பிள்ளைகள் நிம்மதியோடு நிற்பதற்காய் தேவாவியன் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிள்ளையையும் கப்பலையும் கண்டெடுத்த ஆண்டவர் அவர்களை சந்தித்து எந்த நாட்டில் வைத்து துக்குரணத்தை மாற்றணுமோ மாற்றி அவளை ஆசீர்வதிக்கும்படி சபையா இருக்க நாங்கள் கடபாரத்தில் சிக்கப்பட்ட
சுற்றுப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுற்றுவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள், சபையிலே வருகிற ஜனங்கள் கடன் பாரம் இல்லாதபடி சமாதானத்தை பெற ஆவியானவரே நீ கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஆமென். எல்லாரும் கடபாரத்தில் இருக்கிற மக்களுக்காய் மாறி மாறி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாறி மாறி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பெரிய ஒரு விடுதலை வரும். ஹல்லேலூயா. நம்முடைய பாஸ்டருடைய தம்பியுடைய மனைவி சின்ன ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க குழந்தை செல்வத்துக்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் குழந்தை செல்வத்துக்கு நம்ம சபையிலே சில மக்கள் உண்டு, சில புத்தியுள்ள ஆடுகள் உண்டு, புத்தி இல்லாத ஆடுகளும் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அற்புத விடுதலை அந்த பிள்ளையை கொடுப்பதற்கும் கற்பத்தின் கனி தேடிக்கொண்டிருக்கிற தேவன் அதிசயமான காரியங்களை செய்வதற்கும் நாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் திட்டமாய் சொல்லு, கர்த்தரால் உண்டானதன் கற்பத்தின் கனி, பாலவைதன் குமாரன் பலவான் கையில் அம்புகளுக்கு இருக்கிறார். தேவன் அந்த பிள்ளைகள் செய்த அந்த சின்ன ஆபரேஷன் முகாந்தரம் இனி அதிலே ஒரு தடை இல்லாதபடி பரலோக ராஜ்யம் அந்த மகள் மேல் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து ஒரு நல்ல ஊழியம் செய்ய ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்து ஒரு புதிய கிருபைக்குள்ளே, புதிய உடன்படிக்கையுள்ளே, அந்த படுக்கை அறைக்குள்ளே படுத்த அந்த வலியோடு இருக்கிற போது தன் பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு ஒரு புதிய மனுஷியாய் மாறி எனக்கு தருகின்ற கர்ப்பத்தின் கனி நானும் என் கணவனுமாய் கர்த்தரை ஆராத்தி சந்தோஷமாய் வாழ்ந்து என் தகப்பன் வீட்டுள்ள எல்லா துக்கணத்தை மாற்றிக்கொண்டு புதிய இயேசுவோடு வாழ்வதற்கு நான் அந்த கர்ப்பத்தின் கனியை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மகளும் ஜெபிக்க நம்முடைய எல்லாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அழகான ஒரு பிள்ளை செல்வத்தை தேவன் கொடுக்க வல்லவர். மீதியின் சில பிள்ளைகள் மேல் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்ப்பத்தின் கனியோடு இருக்கிற பிள்ளைகள் மேல் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுக டெலிவரிகளை பிள்ளைகளை கொடுத்து அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் மேல தேவ பலன் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் வாழ்த்தின போது பிள்ளை துள்ளினது போல ஆராஷக சகரியாவுடைய குடும்பத்தில் ஏசாவுடைய பிள்ளை துள்ளினது போல ஓ ஆவியானவரே துள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எலிசபெத்தின் பிள்ளை மரியாள் வாழ்த்தின சத்தத்தை கேட்டவுடனே துள்ளிட்டுங்க. பரிசுத்த ஆவியிலே பிள்ளைகள் நிரம்பி வரணும். சாத்தானுடைய சதிகள் பிள்ளைகள் மேல இல்லாதபடி ஒரு உயிர்ப்பிக்கிற பிள்ளைகளாய் பெற்று கர்த்தருடைய சபை தேசத்தை நிரப்புகிற ஒரு பிள்ளை செல்வங்களை கர்த்தர் கொடுத்து மகிழ்ச்சி வைக்க போவதற்காய் தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். வெளிநாடுகள்ல சில பிள்ளைகள் போயிருக்காங்க வேலைகளுக்காய் தூரத்துல. அவர்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அல்ல, லொடக்கு கேசுகளாக. நீங்க சொல்லுங்க, லொடக்கு சொல்லுங்க லொடக்கு கேசுகளாக. அவங்கள வாழ்த்தி அனுப்புவதற்கு தேவ கிருபை இல்லை. கள்ள வாழ்த்து நமக்கு இல்லேன்னு தேரும். நீ போய் அப்படி வருவ இப்படி வருவ. 2-3 பையன்மாரு போகும். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னதாக்க ஒரு மாசத்துல வருவானோ இப்ப. அல்லேலூயா. பிச்சை பை கொண்டாங்க வந்தது சேர்ந்தது. அப்படி எங்க போனாலும் எங்க இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம யாரும் ஒன்னும் கொண்டு வர முடியாது. அதுக்கு அம்மாமாரெல்லாம் ஜெபிச்சுக்கொள்ளணும். என் நிமித்தம் மகனை ஆசீர்வதியும், என் நிமித்தம் அவனை சந்தியும், என் நிமித்தம் அவன் தரித்திரத்தை மாற்றும், என் நிமித்தம். நுகம் சுமக்கிற ஒரு வாலிப பிள்ளை இப்ப இல்ல. நுகம் சுமக்கிற ஒரு வாலிபன் இல்லை. ஒரு அக்கால கல்யாணம் பண்ணி கொடுக்கவோ தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க புத்தி உள்ள ஒரு பிள்ளைகள் இங்க இல்லை. இது ஒரு பெரிய சாபமாக்கும். தன் சிலுவை எடுக்கிற ஒரு பிள்ளைகள் இங்க இல்லை இப்போ. அல்லேலூயா. எல்லாம் போனும் கையும் பைக்குமாக்கு இப்போ. இதுதான் சபையுடைய சாபங்களும் உலகத்தின் சாபங்களும். ஒரு பிள்ளை சிலுவை எடுக்காம அந்த பிள்ளையோட கர்த்தர் பேச மாட்டா.
அவன் ஆண்டவர் பார்க்கும்போது 10 கனியில் ஒரு 3 கனியாவது அவன்கிட்ட இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் அவனை தொடுவா. 3 கனி இருக்கு, இந்த 7 கனி நான் உருவாக்குன்னு கர்த்தர் தொடுவா. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, மன்றாடி ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நான் பெற்ற பிள்ளை அல்லவா, வெளிநாடுகளுக்கு பெயருக்கு ஆசம், வேலைகளுக்கெல்லாம் பெயருக்காக, உம்முடைய மனமோ உம்முடைய குணமோ உம்முடைய எந்த அன்பும் அவன் அறிந்ததில்லை. பெற்ற தாயையும் தெரியாது, தகப்பனையும் தெரியாது, குடும்பத்தையும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, சபையும் தெரியாது, ஊழியம் தெரியாது, ஜபமும் தெரியாது. என்னைக்கு பிறந்த மேனி அதோட பெயருக்காது. நீ துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காய் மன்றாடி செபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபூமி கொடூரம், மறுபூமி அசைத்துவிடும். மறுபூமி வாழ்க்கை என்பது ஈஸி அல்ல. அந்த மறுபூமி வாழ்க்கையில இயேசு இல்லாம அதிகம் பேர் தப்பி வந்தது கிடையாது. அந்த மறுபூமி அதி கடினம். மறுபூமியிலே பத்மிலே யோவான் தள்ளப்பட்ட மறுபூமி கடினமான இடம். அவர் கண்ணீரோடு அந்த வயதான காலத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது அந்த மறுபூமியிலே கர்த்தர் அவரை சந்தித்தார், அவரை தூக்கி எடுத்துக் கொண்டார். அதை போல நீ விடுகிற கண்ணீரினால் அவன் சந்திக்கப்படணும். நீ விடுகிற கண்ணீரினால வேலை செய்யணும். நீ விடுகிற கண்ணீரினால சம்பாதிக்கணும். திருப்பி வரும்போது நரகத்தின் பிள்ளையை வரக்கூடாது, ஆவிக்குரிய ஒரு பிள்ளையை கொண்டு வர வேண்டும் என்று தேவ சபை உங்க பிள்ளைகளுக்காக அங்கும் இங்கும் வேலைக்கு பேர கணவனுக்காக அதிகமாய் ஊக்கத்தோடு ஜெபிக்க பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே வானத்தை உண்டாக்கினவர் உன் பிள்ளையோடு இறங்கி கிரியை செய்யும்படி, கணவனோடு இறங்கி கிரியை செய்யும்படி, உன் வீட்டில் இறங்கி கிரியை செய்யும்படி, உன் வேலையில் இறங்கி கிரியை செய்யும்படி, கர்ப்பத்தின் கனியிலே கர்த்தர் கிரியை செய்யும்படி, கர்ப்பத்தின் தனி தேவையா இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கிரியை செய்யும்படி, கடபாரத்தில் இருக்கிற வீடுகளில் கர்த்தர் கிரியை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த தேசத்தில் இருக்கின்ற அநேக பாவிகளாய் கிடக்கிற மக்களுக்குள்ள கிரியை செய்யும்படி தேவ பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி எல்லா சாத்தானுடைய சக்திகள், சாத்தானுடைய கிரியைகள் நம்ம வீட்டிலே கிரியை செய்கிற, சபைக்குள் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளுகிற சகல வல்லமைகளை மேற்கொள்ளுவோம், மேற்கொள்ளுவோம், மேற்கொள்ளுவோம். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையதா இருக்கும். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையதா இருக்கும். நாம் செய்ய வேண்டியது ஜெபிக்கிற வேலை, நாம் செய்ய வேண்டிய துதிக்கிற வேலை, நாம் செய்ய வேண்டிய பாடுகிற வேலை, நாம் செய்ய வேண்டிய கீழ்ப்படிகிற வேலை. ஹல்லேலூயா. மனநொந்து மகிழ்கிறேன். அப்படி எளிமை நிப்பமா. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். சொல்லுங்க, நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். சொல்லுங்க, நல்ல கர்த்தாவே எங்களுடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்யணும். எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னு பேசணும். நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்று பேசணும். என் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் எப்படி நடத்தக்கூடாது என்று பேசணும். எங்கள் சபையில் இருக்கின்ற ஊழியக்காரரை அக்கினி சோலையாய் பயன்படுத்தணும், அக்கினி சோலையாய் பயன்படுத்தணும். மந்தை வீழ்த்துவதற்கு மேய்ப்பனை வெட்டி போடுவான். ஆண்டவராய் இயேசு சொன்னார், மேய்ப்பனை வெட்டும் போது மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தைக்கு சபையிலே இடமில்லாதபடி மேய்ப்பர்களுக்காய் செபிக்கிற ஒரு நல்ல கூட்டம் ஜனமாய் நீங்கள் திறப்பிலே நிற்க ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோதனை. இந்த வசனத்தின்படி ஆவியான தொடும், இந்த வசனத்தின்படி ஆவியான உணர்த்தும், இந்த வசனத்தின்படி ஆவியான வீட்டை சந்தியும். இந்த ஜெபித்த ஜெபம் எல்லாம் பலன் கூடி வரட்டும். ஆண்டவரே, அற்புதம் அடையாளத்தை செய்க. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளையுடைய சிரசின் மேல் அமரும்படியாய் ஜெபிக்கிறேன். எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல மார்க்குகளை கொடுத்து அவர் மேல் அமரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆத்மீகத்திலே ஊழியத்து போற பிள்ளைகள் மேல் ஒரு பெரிய யுத்த
களத்தில் நிற்கிற பிள்ளைகள் மேல் அந்த ஆத்மீக ரகசியம் அமையும்படியா ஜெபிக்கிறேன். வீட்டை மோசம் போக்கி சரீரத்தை மோசம் போக்கி கொண்டிருக்கின்ற எல்லா அந்தகார சக்திகளும் ஒரு நொடி பொழுது இயேசுவின் நாமத்தில் remove the name of Jesus இப்போது வெளியேறி போகட்டும். அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.